திமுக மேல யார் ரோட்ல யாரு போட்டு தட்டி கேட்டாலும் திமுக எப்படி இருக்குன்னா ஐயோ படுபாவிங்க மோசம் எல்லாம் சொல்ற செய்தி தான் இது. இது நான் மட்டும் சொல்லல, நீங்க மட்டும் இல்ல, ரோட்ல யாரு தட்டி கேட்டாலும் இதுதான் சொல்றாங்க. ஐயோ மோசங்க, ஐயோ மோசம். அதனால இவங்க வரக்கூடாது. திமுக மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடாது, வரவே கூடாது. அதுக்கு மேல இன்னொரு ஆசை எனக்கு என்ன, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சியா கூட வரக்கூடாது. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல ஒரு முடிவெடுங்கள். முடிவெடுத்து முடிச்சு. ஆனா இன்னும் 6 மாசம் இருக்கு தேர்தலில். இந்த 6 மாசத்துல இன்னும் டிராமா பண்ணுவாங்க, நாடகம் நடிப்பாங்க, என்னென்னமோ நடக்கும். அது எதையுமே நம்பாதீங்க, எதுவுமே நம்பாதீங்க. நான் சொல்றது ஒன்னே ஒன்று, உங்கள் பிள்ளைகளை பற்றி, உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்க அந்த ஒரு நிமிஷம் ஐயோ திமுகவா மோசமானவங்கடா, இவங்களால தான்டா இந்த பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் மோசமா இங்க தண்ணிக்கு மதுவுக்கு அடிமை, கஞ்சாவுக்கு அடிமை ஆகினாங்க. அதனால இவங்க மறுபடியும் வந்துட்டாங்கன்னா இவங்க இந்த பிள்ளைகளை மீட்டெடுக்க முடியாது, என்று அடுத்த தலைமுறையில மீட்டெடுக்க முடியாது. அந்த செய்தி மட்டும் எல்லாத்துக்கும் சொல்லுங்க, சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் வருவதற்கு நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினார்கள். பாட்டாளி கட்சி எத்தனையோ போராட்டம் நடத்தியது. ஆனால் மாவட்டம் பிரிச்சுட்டாங்க, அவ்வளோதான். எந்த அடிப்படை வசதிகள் ஒன்றுத்தையும் கிடையாது. மிக 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 பின்தங்கிய ஒரு மாவட்டம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம். இதற்கு அத்துணை வசதிகளும் ஏற்படுத்த வேண்டும். தொழிற்சாலை, ஒரு தொழிற்சாலை கிடையாது, ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது. இதெல்லாம் மாற்றி அமைக்க தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேண்டும். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேண்டும். அதை நாங்கள் வரவைப்போம் என்று என் தம்பிகளும் என் தங்கைகளும் உறுதியேற்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அதன் மீண்டும் சொல்கின்றேன், இங்கே நான் வாக்குகள் சேகரிக்க வரவில்லை. உங்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும். நம் பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். நம் பேர பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அடுத்த தலைமுறையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். அதற்கு நீங்க கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே பார்க்காதீங்க, எதுவும் பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்தமா நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக நாம் செயல்பட்டு இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை, இந்த ஊழல் திமுக ஆட்சி, இந்த கஞ்சா திமுக ஆட்சி, இந்த கள்ளசாராயம் திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று ஒவ்வொருவரும் நம்முடைய சபதம் ஏற்று நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி.